வணக்க மக்களே, பேரிச்சம்பழமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் நீங்கள் தினசரி 3 பேரிச்சம்பழங்களை தாராளமாக எடுத்துக்கலாம். இதன் மூலமாக பலவிதமான மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குதுங்க மக்களே. பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால தினமும் நீங்கள் பேரிச்சம்பழத்தை உட்கொள்வதை ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நீங்கள் 3 பேரிச்சம்பழம் உட்கொள்வதாலே உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக காப்பர், பொட்டாசியம், நார்சத்து, மாங்கனீஸ், விட்டமின் B6, மெக்னீசியம் போன்ற சத்துக்களையும் நீங்கள் பெறலாம். விட்டமின் A சத்துனால தான் நமக்கு கண் பார்வை மங்கலாகக்கூடிய பிரச்சனை ஏற்படுது. இதை குணப்படுத்துறதுக்கு பேரிச்சம்பழம் தான் ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுது. ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் உங்களுக்கு சால்வ் பண்ணுது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய போன்ஸ் எலும்புகள் பலம் பெறுவதற்கு, எலும்புகள் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்கு. பேரிச்சம்பழம் மனிதர்களுடைய உடல் எலும்புகளுடைய தேய்மான பிரச்சனையை சரி செய்யுது. மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையை ஸ்ட்ராங்கா பார்த்தீங்கன்னா தடுது. எலும்புகள் வலுவிழக்கிறது, மூட்டு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் போன்ற எலும்பு சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிற நினைக்கிறவங்க தினசரி பேரிச்சம்பழத்தை 3 பேரிச்சம்பழம் அப்படின்ற அளவுகளை சாப்பிட்டு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துகிறதுக்கும் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. உடலில் ரத்தம் அதிகரிக்க நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பழ வகைகள்ல அதிகமாக இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழமான பேரிச்சம்பழம் தான். சிலருக்கு உடல்ல ரத்தத்துடைய அளவானது மிகவும் குறைவாக இருக்கும். இதனால ரத்த சோகை ஏற்பட்டு அவங்க அந்த அனிமியா ப்ராப்ளம் ஏற்பட்டு நாள் முழுவதுமாகவே அவங்க சோர்ந்து இருப்பாங்க. இதுக்கு காரணம் அவங்களுடைய உடல்ல பாத்தீங்கன்னா ரத்தத்துல ரத்த சிவப்பணுக்களுடைய புரதம், ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய புரதம் குறைஞ்சு காணப்படும். இதனாலதான் அவங்களுக்கு அனிமியா சொல்லக்கூடிய நோய் ஏற்படுது. இதுக்கு முக்கிய காரணமே இரும்பு சத்து அவங்களுக்கு கிடைக்காம போறதால தான். ஸோ இதை சரி பண்றதுக்கு அவங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கும் போது அவங்களுடைய உடல் ரத்தத்துடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிச்சு, ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க ஆரம்பிச்சு கண்டிப்பா அவங்களுடைய ரத்த சோகை சொல்லக்கூடிய நோயை குணப்படுத்தலாம். அதுக்கு அவங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கணும். கண் பார்வை அதிகரிக்க நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. உடல் உறுப்புகள்ல நம்ம அதிகமாக எந்த ஒரு பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்களுக்கும் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது மங்கலாங்க இல்லாம தெளிவா தெரிஞ்சாதான் எந்த ஒரு இடத்திற்குமே நம்ம போகிறதுக்கோ வர்றதுக்கோ அப்புறம் படிக்கிறதுக்கு கூட கண் பார்வை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைய காலத்துல கண் பார்வை குறைபாடு அனைவரும் சந்திக்கக்கூடிய ஒன்றாக மாறிடுச்சு. இதுக்கு காரணம் அவங்க கண்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாம போவதுதான். இதனால சிலருக்கு கண் பார்வை மங்குறது, மாலை கண் நோய் போன்ற குறைபாடுகள்லாம் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க. தினந்தோறும் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண் பார்வை திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். கண்புரை போன்ற கண்கள் சார்ந்த அத்தனை பிரச்சனை ஏற்பட தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துகிறதுக்கும் பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். இதயம் பலம் பெற நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. இதயம் முக்கியமா பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் வரும் என்ன அப்படின்னு சொல்லுங்க. யாருமே நீங்க போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், இதயம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். இதயம் சம்பந்தப்பட்ட நோயால இப்போ பலரும் பாதிப்படைகிறாங்க. அதிக மன அழுத்தம், கவலை, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது மாதிரியான செயல்களால இதயம் பெரும்பாலானோருக்கு பாதிப்படையுது. ஸோ இவங்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இந்த பேரிச்சம்பழத்தில் அதிகமாக இருக்கு. இது அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த கெட்ட கொழுப்புகளை குறைச்சி மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதையும் இந்த பேரிச்சம்பழம் தடுத்து நிறுத்துகிறது. இதனாலதான் இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பேரிச்சம்பழம் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கு. பேரிச்சம்பழத்தை நம்ம சாப்பிடும் போது இதயம் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இதயம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துகிறதுக்கும் பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். மாலைக்கண் நோயால பாதிக்கப்பட்டவர்கள் பேரிச்சம்பழத்தை தேனோட கலந்து ஊற வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். குறிப்பாக அவங்களுடைய கண்களுக்கு சத்துக்கள் கிடைக்கிறதால கண் பார்வை குறைபாடுகள் நீங்கும். ஸோ இந்த மாலைக்கண் பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க வராமல் தடுக்கிறதுக்கு, கண்களுக்கு ஆரோக்கியம் பெறுவதற்கு நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்க மக்களே. ஒருவேளை உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் அல்லது வேற ஏதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்க பேரிச்சம்பழத்தை தினமும் ஒரு 3 பேரிச்சம்பழம் அப்படின்ற அளவில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்சத்து, ஃபைபர் கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். குறிப்பா குடல் புற்றுநோய் வரக்கூடிய அபாயத்தை பேரிச்சம்பழம் தான் உங்களுக்கு குறைக்கும். ஸோ குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட பேரிச்சம்பழத்தை நீங்க சாப்பிடுங்க. பேரிச்சம்பழத்தோட நீங்க பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வச்சு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி உங்களுக்கு நீங்கி ஞாபக சக்தி உங்களுக்கு கூடும். கை கால்களை தளர்ச்சி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் குணமாயிடும். ஸோ அதுக்கு நீங்க பேரிச்சம்பழத்தோட பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வச்சு நீங்க குடிக்கணும். அப்பதான் அந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு குணமாகும்.
பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சி இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு குறைக்கிறதாக பல ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. அது உண்மையும் கூட. ஸோ பேரிச்சம்பழத்தில் அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கு. இதயத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கலாம். பேரிச்சம்பழத்தில் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் உட்கொண்டு வந்தாங்கன்னா பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதய செயல்பாட்டை மென்மையாக்கி ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளும். எனவே பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். தினமும் பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தால் மூளையினுடைய செயல்பாடு மேம்படும். அதாவது ஞாபக சக்தி, ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி, எதையுமே நீங்க எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் இதெல்லாமே அதிகரிக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வளரக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க பேரிச்சம்பழம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சிந்தனை அறிவு மேம்படும். அவங்க வந்து ஸ்டடீஸ்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மூளை ரொம்பவே அவங்களுக்கு சிறப்பாக செயல்படும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உடல்ல ரத்த அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து ரத்த சோகை வரக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு குறைக்கும். எனவே உங்களுடைய உணவுல நீங்க வந்து பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கோங்க. உங்களுடைய பிளட்ல அந்த பிளட் வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ரத்தோடைய அளவு உங்களுடைய உடல்ல போதுமான அளவுல இருக்கும். தினமும் நீங்க 3 பேரிச்சம்பழத்தை இதுக்கு சாப்பிடுவாங்க. அதை நீங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். சளி இருமலுக்கு பேரிச்சம்பழத்துடைய கொட்டைகளை நீங்க நீக்கி பாலில் போட்டு காய்ச்சி அதை நீங்க பருகி வந்தீங்க அப்படின்னா சளி இருமல் உங்களுக்கு குணமாகும். நீரிழிவுல பாதிக்கப்பட்டவர்களுடைய எலும்புகள் பலம் இழந்து காணப்படும். ஸோ இவங்களுக்கு கால்சியம் இரும்பு சத்து தேவைப்படுவதால தினமும் 2 பேரிச்சம்பழங்களை அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னாவே அவங்களுடைய உடலுக்கு சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். நீரிழிவு சார்ந்த பிரச்சனைகளை அவங்க குணப்படுத்திக்கலாம், வராமல் தடுத்துக்கலாம். அவங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை அவங்க கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே, பேரிச்சம்பழத்தில் எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் இருந்திருக்கு அப்படின்றது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பேரிச்சம்பழம் நமக்கு வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். பேரிச்சம்பழத்தை நம்ம சாப்பிடும் போது நமக்கு முக்கியமாக இதயம், நம்மளுடைய ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். இதயம் பலம் பெறும். இதயம் நமக்கு மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றாக இருக்கு அப்படின்றதுல இதயத்தை பாதுகாக்கிறதுக்காக வந்து கண்டிப்பாக நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. நான் இது வரைக்கும் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேரிச்சம்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா பேரிச்சம்பழத்தில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் இருக்கு. பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதெல்லாம் பலவிதமான நோய்களை பேரிச்சம்பழம் உங்களுக்கு குணப்படுத்துது. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது நோய்கள் ஏற்பட்டு உங்களுடைய உடல் ரொம்பவே மெலிஞ்சு காணப்படுது, நீங்க தேராம இருக்கீங்க, உங்களுடைய உடலில் இருக்கிற சத்துக்கள் அத்தனையும் நீங்க எழுந்துட்டீங்க அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க. பேரிச்சம்பழத்தை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க. குறிப்பாக பேரிச்சம்பழத்தை பாலில் ஊற வச்சு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது தேராமல் இருக்கக்கூடிய உடல் வந்து மெலிஞ்சி நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய உடல் கூட தேர ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் பாலோட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு வந்து பலம் கொடுக்க ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழம் அந்த அளவுக்கு அதிசய தன்மைகளை கொண்டு இருக்குது மக்களே. ஸோ உங்களுடைய உடல் வலுவிழந்து காணப்படுது, அந்த உங்களுடைய உடலுக்கு வலுவு தரணும், சுறுசுறுப்பாக்கணும், மெலிந்த உடலை வந்து கட்டுக்கோப்பாக ஆக்கணும், நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய மெலிந்த உடல் சுறுசுறுப்பாக ஒரு உடலாக தேறிய உடலாக கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் ஏராளம். அதுவே நீங்க பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 அப்படின்ற அளவில் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க, நலமோட வாழுங்க. நன்றி மக்களே.